ராதே கிருஷ்ணா, வணக்கம். ஸோ தொடர்ந்து இந்த நெகட்டிவ் தாட்ஸ் வருது அப்படிங்கிறது எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட்டாகவே கொடுத்துட்டே இருக்கிறீங்க. அது மாதிரியான ஒரு கேள்வியாகவே வந்துட்டுருக்கு. நெகட்டிவ் தாட்ஸ் ஏன் வருது, எதுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு இதே தான் நான் தொடர்ந்து பதிவுகள் போட்டுகிட்டே தான் இருக்கேன். பழைய வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வராமல் இருக்கணும்னா ஸோ சில ப்ரிகாஷனரி மெஷர்ஸும் நீங்கள் எடுத்துக்கலாம். என்ன மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, காலையில் எழுந்த உடனே உங்களுக்கு என்ன பழக்கம் இருக்குது அப்படிங்கிறத யோசிங்க. காலையில் கண்ணை மூடி அப்படியே கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணி அப்புறம் நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகளை ஆரம்பிச்சிங்கன்னா, பெட்டில் உட்காந்தே தியானம் பண்ணணும். உங்களுடைய நெகட்டிவ் தாட்ஸ் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் நாளைக்கே மாறிடுன்னு சொல்லிட மாட்டேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, இன்றைக்கி ஒரு ஸ்பீச்சை கேட்டுட்டு நாளைக்கே வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் ஒரு எஃபர்ட் போடணும். எஃபர்ட் போட 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 தான் ஸோ அது எவ்வளோ எந்தளவுக்கு இன்டென்ஸாக இருக்கோ, எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு தான் மாற்றம் வரும். ஸோ இப்போ நீங்கள் காலையில் எழுந்த உடனேயும் நான் சொல்லக்கூடிய சில டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். காலையில் எழுந்த உடனேயுமே நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயம் என்னவா இருக்குதுன்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வைங்க. ஒரு 21 நாளைக்கு உங்களுடைய சிந்தனை எப்படி இருக்குதுன்னு நீங்களே கவனிச்சு பாருங்கள். காலையில் எழுந்த உடனேயும் எந்த எண்ணத்தை முதல்ல நினைக்கிறீங்க? ஃபேமிலி ப்ராப்ளம் நினைக்கிறீங்களா, இல்லை வீட்டு பிரச்சனை, உடல் நினச்சி கவலைப்படுறீங்களா, இல்லை உங்களுடைய உறவுகள் நினச்சி கவலைப்படுறீங்களா, யார் நினச்சி கவலைப்படுறீங்கிறத கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். ஸோ அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் காலையில் உட்காந்ததையும் இந்த ஆடியோ இன்றைக்கி கேட்குறீங்கன்னா, இறைவன் ஏதோ இன்றைக்கி உங்களுக்கு இது கொடுக்க வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கோங்க. ஏன்னா நீங்கள் காலையில் எழுந்திரிச்ச உடனேயுமே தப்பான பழக்கத்தை முதல்ல போட்டுட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ சாமி கும்பிட்டு எவ்வளோ பாசிட்டிவ் அஃபர்மேஷன் கொடுத்தா கூட வேலை செய்யாதுன்னு சொல்ல மாட்டேன், கம்மியாக வேலை செய்யும். அதனால காலையில் எழுந்திருக்கும் போதே, காலையில் கண்ணை விழிக்கும் போதே கண் மூடி அப்படியே காலையில் மெதுவாக கண்ணு திறக்கிறதுக்கு முன்னாடி மூச்சு நல்லா ஆழமாக இழுத்து வெளியில் விடணும். ஏன்னா இந்த மூச்சு சரியாக இல்லாததுனால தான் சில பேருக்கு பாருங்க மேல் மூச்சே வந்துட்டுருக்கும். ஆழமான மூச்சு விடவே மாட்டாங்க. நல்ல மூச்சு ஆழமாக உள்ளே இழுத்து வெளியில் விட்டு இந்த மாதிரி சின் முத்ரா வைக்கலாம், இல்லைன்னா நமஸ்கார முத்ரா வைக்கலாம். உங்களுக்கு எந்த முத்ரா கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி முத்ராவை நீங்கள் வச்சுக்க முடியும். பிராண முத்ரா வைக்கலாம், நிறைய முத்ராஸ் இருக்குது. ஸோ சின் முத்ரா இஸ் பெஸ்ட், ஆர்எல்ஸ் நமஸ்கார முத்ரா. இந்த முத்ராவில் வச்சு கொஞ்ச நேரம் நீங்கள் கண்ணு மூடிக்க. கொஞ்சம் நேரம்னா நானே சொல்லிடுறேன், டைம் சொல்லிடுங்க மேம் சொல்லுவீங்க. மினிமம் 3 minutes, மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் பண்ணலாம். 3 minutes ஆகுது இன்வெஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்காக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் காலைல உட்காந்து. அப்போ நான் என்ன சொல்லலாம் மேம், நீங்கள் என்ன சொல்லலான்னா, உங்களுக்கு என்ன வேணுமோ, உங்களுக்கு என்ன கிடைக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை தயவு செய்து மனசுக்குள்ளே அப்படியே சத்தமாக சொல்லுங்கள். மனசுக்குள்ளேயே சத்தமாக சொல்கிற மாதிரி, என்னுடைய வாழ்க்கை மிகவும் ஆனந்தமாக இருக்கின்றது, நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றேன், இறைவனுக்கு நன்றி, எனக்கு பணவரவு அதிகமாகிவிட்டது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் காலையில் எழுந்த உடனே சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய நெகட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிறது குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா உங்களை அறியாமல் சிந்திக்கிறேன்னு சொல்லிட்டே இருப்பீங்க. இந்த இடத்துல பாருங்கள், தியாயத்தோ விஷயான் பும்ச சங்கஸ்தேஷு பஜாயத்தேன்னு கிருஷ்ணா சொல்லியிருப்பார். இந்த தியாயத்தோ அப்படிங்கிறது தியானம் பண்ணுறது. ஸோ உங்களை அறியாமையே நீங்கள் தியானம் பண்ணக்கூடிய விஷயங்கள், தவறான விஷயங்களை தான் நீங்கள் தியானம் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியாது நீங்கள் தவறான விஷயங்கள் தான் தியானம் பண்ணுறீங்கன்னு. ஸோ அதை நீங்கள் ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிங்கனாவே உங்களுக்கு வாழ்க்கையிலேயே பயம், பதட்டம் இதெல்லாம் போயிடும். நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த பயம், பதட்டம்லாம் வருது. இன்னொன்று தன்னம்பிக்கை இல்லாமல் போகிறது. மனுஷ வாழ்க்கையில் எதுவுமே இல்லாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, தன்னம்பிக்கை இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் பழைய நிறைய ஆடியோஸ் கேட்டாலும் நான் தான் சொல்லியிருப்பேன். நீங்கள் யாரை நம்பி இருக்கிறீங்க, யார் நம்பி இருக்கீங்க, உங்களை நம்பி இருக்கிறீங்கன்னு சொல்லும்போது நீங்கள் அப்படிங்கிறது யார்? உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனை நம்பி. ஸோ அதனால தான் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இறைவன் என்னுள் இருந்து என்னை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார், நான் சிறப்பாக இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும். 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா நீங்கள் ஒரு அலாரம் வச்சுக்கலாம். ஒரு நாள் செஞ்சு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எதுவுமே பழக்கம்தான். முடியாதுன்னு நினச்சோன்னா எதுவுமே முடியாது. நான் கொடுக்குற டிப்ஸ் எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது மேம்னா ஒன்றுமே இப்போ காலையில் எழுந்திரிச்சு 3 நிமிஷம் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அது கஷ்டமாக இருக்குன்னா அதுக்கு நான் ஒன்றுமே பண்ண முடியாது. 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தன்னம்பிக்கையை உங்களுக்கு அதிகப்படுத்துறதுக்காக இறைவன் எனக்குள் இருந்து வழிநடத்தி கொண்டிருக்கின்றார், என் வாழ்க்கை சிறப்பாக இருக்கின்றது அப்படின்னு சொல்கிறது கஷ்டமாக இருக்குதுன்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை
ஒரு ஒரு 12 தடவை சொல்லுங்கள். நல்லா ஆழமாக மெடிடேட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ இதெல்லாம் சிம்பிளான விஷயம். இதை நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு வந்து முடியலன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி கண்ணை நீங்கள் முடிச்சு அப்படியே நீங்கள் எவ்வளோ நேரம்னா முழிச்சிருங்க. தூங்கும்போது அந்த கண்ணை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட நினைவு என்னவா இருந்துச்சு, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா ஆள் மனதுக்குள்ளே வந்து சொல்யூஷன் தேடுமா. நிறைய விஷயம் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, என்னன்னு தெரியாது. இப்போ ஏதாவது பொருள் வந்து நீங்கள் மறந்துட்டீங்க, எங்கே வச்சிங்கன்னு தெரிலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் உங்களுடைய ஆள் மனதுக்கிட்ட, அதாவது ஆள் மனதுங்கிறது நான் சொல்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவன், அதை நான் ஆள் மனதுன்னு சொல்லுவேன். ஸோ அந்த ஆள் மனதுக்குள்ளே நீங்கள் தப்பான விஷயங்கள் போட்டிங்கனாலும் இறைவன் ததாஸ்தூன்ட்டுருவார், நடக்கட்டும்ன்ட்டுருவார். அந்த ஆள் மனதுக்குள்ளே நல்ல விஷயங்கள் போட்டிங்கன்னா அதையும் ததாஸ்தூன்னு சொல்லிடுவார். அதனால் இந்த ஆள் மனதுக்குள்ளே நீங்கள் என்ன போட போகிறீங்க, இன்றைக்கி நீங்கள் என்ன நினைக்க போகிறீங்க, நீங்கள் என்ன டிசைட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது உங்ககிட்ட தான் இருக்குது. ஸோ அதை டிசைட் பண்ணுங்கள். இன்றைக்கி தூங்க போகிறதுக்கு முன்னாடி அதை பண்ணுங்கள். ஸோ 3 விஷயம் சொன்னேன். என்னென்னு சொல்லுங்கள். காலையில் எந்திரிச்ச உடனே மினிமம் 3 நிமிஷம் பாசிட்டிவ் அஃபர்மேஷன் சொல்ல சொன்னேன். 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இறைவன் எனக்குள்ளே இருந்து வழிநடத்தி கொண்டிருக்கின்றார், என்னுடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கின்றது, அப்படி போன்ற வார்த்தைகளை நீங்கள் ஒரு 12 முறை நல்லா சத்தமாகவும் சொல்லலாம், மனசுக்குள்ளேயும் சொல்லணும். நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கண் மூடுறதுக்கு முன்னாடி என்ன தாட்ஸ் நினைக்கிறீங்களோ அது நடக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து நினைங்க. தொடர்ந்து நினைக்கணும். இதெல்லாம் நாளைக்கே நடந்துடணும் அப்படி கிடையாது. தொடர்ந்து நினச்சிட்டே வாங்க. தொடர்ந்து நினைக்க நிறைய வெற்றிகளை பார்க்க முடியும். இது மாதிரி பார்த்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. தன்னம்பிக்கை வளரணும். உத்தரே ஆத்மானம். கிருஷ்ணா சொல்கிறாரு, உன்னை நீ எழுச்சிக்கோ, உன்னை நீ தூக்கிக்கோ, நீ தான் தூக்கிக்கணும். பந்துராத்மத் மனஸ்த ஷேனாத்மவாத் மனாஜித கணாத்மனஸ்து சத்ருகே வர்தேதாத்மா இவ சத்ருவத். உனக்கு சத்ரு நீ தான். வெளியில் எதிரி யார் இருக்கா? ஸோ அவன் எனக்கு எதிரி மேடம், இவன் எனக்கு எதிரி. யார் எதிரி உனக்கு? கிருஷ்ணா சொல்கிறார், சத்ரு நீ தான். நண்பன் யார் நண்பன்? உனக்கு நீ தான் நண்பன். வெளியில் இருக்கிற எந்த நண்பனும் உன்னை வந்து உதவி பண்ண போகிறதில்ல, உனக்கு நீயே தான் நண்பன். ஸோ அதனால் மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கும் அப்படிங்கக்கூடிய விஷயங்களை மனசார நம்புங்க. இறைவன் இருக்கிறார், உண்மையாக இருக்கார், சத்தியமாக இருக்கார். கிருஷ்ணரே சொல்கிறார், சத்தியம் தே பிரதிஜானே பிரயோஷிமே. சத்தியம் பண்ணி கொடுக்குறேன் கண்ணு. மண்மனா பௌமத் பக்தோ மத்தியா ஜீமம் நமஸ்குரு. உன் மனசை என்கிட்ட கொடுத்துரு. மையர்ப்பித மனோபுத்தி. மையி அர்ப்பிதனா அர்ப்பணம் பண்ணு, என்கிட்ட ஒப்படைச்சிரு. எது மையினே இன்னிடத்துல ஒப்படை என்ன? உன் மனசு, உன் புத்திய. சந்தோஷமா இருக்கலாம். சர்வதர்மான் பரித்திரக்கியம் மாமேக்கம் சரணம் ரிஜ அகம் துவாம் சர்வ பாப்பேப்பியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சக. என்னப்பா எல்லாம் என்கிட்ட ஒப்படைச்சிருப்பா. சர்வ பாப்பேப்பியோ, உன் பாவத்தெல்லாம் நாசம் பண்ணிடுறேன், அதுக்கு நான் கேரண்டின்னு பகவான் சொல்கிறாரு. ஸோ நீங்கள் அதை நினச்செல்லாம் எதுவுமே ஒரி பண்ணிக்காதீங்க. ஃப்ரெஷ் ஸ்டார்ட் அப் வந்து பண்ணுங்கள். ஏற்கனவே நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன், எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு இருக்குது. தீர்வை முதல்ல கொடுத்துட்டு தான் கடவுள் பிரச்சனைகளை கொடுக்குறாரு. நம்ம என்ன நினைக்கிறோம், ஐயோ இந்த பிரச்சனைக்கு தீர்வே இல்லைங்க மேடம், இந்த பிரச்சனைக்கு தீர்வே இல்லை. தீர்வை கொடுத்துட்டு தான் பகவான் பிரச்சனையே கொடுக்குறாரு. தீர்வு முதல்ல எழுதி வைக்கப்பட்டாச்சு. இந்த வாட்டர் பாட்டில்லாம் நீங்கள் மினரல் வாட்டர்லாம் கன்சியூம் பண்ணி குடிக்கிறீங்களா, அது எத்தனை நாளைக்கு முன்னாடி பேக் பண்ணுறாங்க. நீங்கள் குடிப்பீங்க அப்படிங்கிறதுக்காக முன்னாடியே பேக் பண்ணப்பட்டாச்சு, நீங்கள் தாகத்தில் தண்ணி வாங்கி குடிப்பீங்கன்னு சொல்லி. ஸோ நிறைய விஷயங்களுக்கு சொல்யூஷன் முன்னாடியே கொடுக்கப்பட்டாச்சு. இப்போ சொல்யூஷனே எல்லாம் நினச்சிட்டு இருக்கிறோம். சொல்யூஷன் எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ நீங்கள் இருக்கிற காலம் வரை எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ போகிறீங்கன்னு யோசிச்சுக்கோங்க. அப்துல் கலாம் ஐயா வந்து ரொம்ப அழகாக சொல்வார். ஸோ நான் விரும்பி படிக்கக்கூடிய விஷயங்களில் வந்து சிவானந்தர் சுவாமி, அப்புறமா நான் பார்க்குறது வந்து அப்துல் கலாம் ஐயாவுடைய அற்புதமான கோட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீ வாழக்கூடிய காலத்தில் நீ எப்படி இருந்த, 4 பேருக்கு எந்த மாதிரி உதவி செஞ்ச அப்படிங்கிறத வச்சு தான் உன்னுடைய வாழ்க்கையை வந்து மற்றவங்கக்கிட்ட வந்து சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடிக்கு நீ எப்படி உட்காந்த, சிரிச்ச, நீ எவ்வளோ அழகாக இருந்த அப்படிங்கிறத வச்செல்லாம் உன் வாழ்க்கையை வந்து சொல்ல முடியாது. ஸோ நீ மற்றவங்களுடைய வாழ்க்கையை மாற்றுறதுல எப்பேற்பட்ட ஒரு செயல்பாடு நீ செஞ்சுருக்க அப்படிங்கிறதுல தான் உனக்குள்ளே வந்து நீ வந்து ஒரு புத்திசாலியாக வெளியில் வர முடியும்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் முதல்ல உங்களை மாற்றிக்கோங்க. அப்போ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களை மாற்றலாம், சமுதாயத்தை மாற்றலாம். அதுக்கு நீங்கள் மாறணும். நீங்கள் மாறணுன்னா நான் சொன்ன இந்த 3 விஷயத்தை செய்யுங்க, கண்டிப்பாக மாற்றம் ஏற்படும். மாற்றம் இல்லாமல் யாரோட வாழ்க்கையும் இருக்காது. திதி சக்ஷு பாரதம். கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நடக்கும், முடியும். நன்றி. ராதே கிருஷ்ணா.